ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு எம்போஸ்டு ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் தான் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி தருவாங்க. உள்ளேயும் வந்துட்டு நம்ம ஜர்தோசியே வந்துட்டு கொடுத்துர்லாம். இங்கே வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுக்க வேணாம், ஜர்தோசியை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பைப்பிங் த்ரெட் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஜர்தோசி நகர்ந்ததுன்னா கூட உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட் தெரியும். அதனால் நீங்கள் கோரா நக்ஷி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு சதியை தான் கொடுக்க போகிறேன். என்கிட்ட சதி தான் இருக்குது. ஸோ மேலே கோல்டன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழேயும் கோல்டன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கீழே கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஜர்தோசியை நம்ம எம்போசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஒரே ஒரு லேயர் இந்த மாதிரி ஜர்தோசி கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் எம்போசிங் எஃபெக்ட் இருக்கும். அதனால் இதை ஸ்டிச் பண்ணி என்னால் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 ஸ்டிச் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டிப்பிலருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவில் ஜர்தோசி பீசஸ் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வரைஞ்சிருக்கிற லீஃப்க்கு ஜர்தோசி பீஸ் வந்துட்டு எவ்வளோ லென்த்தில் தேவையோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அளந்து. இப்போது அதே மாதிரி தான் ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு. நீங்கள் 2-3 டைப் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு எந்த டைப் வேணுமாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எம்போஸ் எஃபெக்டில் எப்படி போடுறது அப்படின்றத, கீழே என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல வீடியோக்கு நல்லா கிளியராக தெரியுதுங்களா? இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். பிகினராக இருக்கும்போது ஒன்றாவே எடுத்து ஸ்டிச் போடுங்க. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீடில் ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு சதி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது எம்போசிங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் எஃபெக்ட் கிடைக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் கோரா நக்ஷி கீழே கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைனா இதே கலர் கட் பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். பட் ஜர்தோசி அப்படிங்கிற போது நீங்கள் ஜர்தோசியே அதே கலரில் கோரா நக்ஷி கொடுக்கலாம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம நல்ல ஒரு அழகான லீஃப் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். உங்கள் லீஃபுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜர்தோசியோட லென்த் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ப்ராசஸ் இதே தான். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுதான் நீங்களும் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லீஃப் மட்டும்தாங்க சொல்லித்தரேன். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி இப்போது குட்டி குட்டி வீடியோஸாக தான் போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. சரிங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நம்ம வரைஞ்ச மாதிரி லீஃப் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த லீஃப் ஃபில்லிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.